ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு தமிழா. இந்த வீடியோவில் வந்து இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்டாக்னா என்ன, கியூனா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இன்னொரு சூப்பரான ஃபேமஸான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். லிங்க்டு லிஸ்ட். இந்த லிங்க்டு லிஸ்ட் அப்படின்ற பேரை கேட்காம நீங்கள் எந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸோ இல்லை ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணவே முடியாது. 10 கொஷின் இருக்குது அப்படின்னா அதில் 5 to 6 கொஷின் இந்த லிங்க்டு லிஸ்ட் சம்மந்தமாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து லிங்க்டு லிஸ்ட். இப்போ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட தம்பி ஒருத்தன் இருக்கான். அந்த லிங்க் லிஸ்ட்டோட ஒரு கசின் பிரதர் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்றதை பார்த்துக்கலாம். அது வந்து அரேன்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் அரே இருக்கும். அரேன்றது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பிளாக்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஒரு 5. இப்போ அரே வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டெய்னருக்குள்ளே ஒரு 5 ஐட்டம் மட்டும் வைக்க முடியும் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 5 ஐட்டம் மட்டும்தான் வைக்க முடியும். அது வந்து அரே. ஸோ இது இண்டெக்ஸ் இருக்கும் 0, 1, 2, 3, 4. ஸோ இப்போ இந்த அரேவோட சைஸ் வந்து 5 இருக்குது, ஏன்னா 0லேருந்து 4. இப்போது இந்த அரேலேயே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு போகலாம். லிங்க்டு லிஸ்ட்லாம் எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரேயில் நான் இப்போ சொன்ன மாதிரி 5 எலிமெண்ட்டுன்னு சொன்னேன், அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? இப்போ 6வதாக ஒரு எலிமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் சும்மா எங்கேயுமே ஆட் பண்ண முடியாது, ஏன்னா 5 எலிமெண்ட் தான் இதில் இருக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆல்ரெடி 1, 2, 3, 4, 5 அப்படின்னு வேல்யூ இருக்குன்னா, இப்போ 6 அப்படின்ற ஒரு வேல்யூ நீங்கள் எங்கேயாச்சும் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வெறுமை 6ன்னு போட முடியாது. இல்லை அப்பயும் நான் 6 வச்சு தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டை டிலீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 6 சேர்க்கலாம். ஸோ இல்லை நீங்கள் என்னோட அரே சைஸையே நான் மாற்றணும் அப்படின்னா புதுசாக இன்னொரு அரே கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா இப்போ 5 கிரியேட் பண்ண மாதிரி இப்போ 6 எலிமெண்ட் வர மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 6 எலிமெண்ட் வர மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருந்த அரேயில் உள்ள எலிமெண்ட்ஸை இதில் காப்பி பண்ணணும். முதல்ல காப்பி பண்ணிவிட்டு வேணுன்ற புது எலிமெண்ட் வந்து கடைசியாக இன்சர்ட் பண்ண போகிறோம், கடைசி இடத்துல. ஸோ இப்போயே உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு அரேன்றது வந்து ஃபிக்ஸ்டு சைஸில் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் வேணும்னாலோ இல்லை வேறு ஏதாச்சும் டேட்டா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அரே வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தரையும் புது அரே கிரியேட் பண்ணணும் பெரிய சைஸில். அதை கிரியேட் பண்ணிவிட்டு பழசுலேருந்து இந்த முதல்ல உள்ளதெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியாக சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இன்டென்சிவான ஒரு ப்ராசஸ். இதுக்காக தான் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றதே உள்ளே வந்துச்சு. லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது பேசிக்காக என்னன்னா, அதுவும் அரே தான், ஆனால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எப்பப்போ வேணுமோ அப்பப்போ நீங்கள் சேர்த்துட்டே போகலாம். பின்னாடி புது அரே கிரியேட் பண்ண வேணாம், எதுவும் காப்பி பண்ண வேண்டாம். ஸோ பேசிக்காக லிங்க்டு லிஸ்ட்னா அதுதான். ஸோ இப்போ அதை பற்றி பார்த்துட்டோம். லிங்க்டு லிஸ்ட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பாண்டபிள் அரே அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ முதல்ல ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்குது. ஓகேவா? ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அழிச்சிடுறாங்க. இப்போ நான் ஒரு 3 பிளாக் எடுத்துக்கிறேன். அது என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி 3 பிளாக் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த 3 பிளாக்கும் இப்போதைக்கு அரேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு 3 சைஸ் உள்ள ஒரு அரே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன், 1 போடுறேன், 2 இன்சர்ட் பண்ணுறேன், 3 இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி 4 இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 3 தான் இருக்குது நம்மள்கிட்ட. 4வதாக ஒன்று பண்ணணும்னா புதுசாக நீங்கள் எதுவுமே திரும்பி காப்பிலாம் பண்ண வேணாம். இன்னொரு பிளாக் வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், 4 அப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி நீ பாட்டு பின்னாடி ஆட் பண்ணிகிட்டே போயிடுவேன். அரேவாக இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்போது அரேயில் எப்படி இருந்துச்சு, இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இப்போ அரேவாக இருந்துச்சு அப்படின்னா 0, 1, 2, 3 அப்படின்னு இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸை வச்சு எது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? ஸோ இப்போ 0 இருக்குது அப்படின்னா 0th இண்டெக்ஸில் இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஒன்று இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி லிங்க்டு லிஸ்ட் வந்து பிரிஞ்சு இருக்குமே மெமரியில், எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கலாம். அதுதான் இந்த லிங்க் லிஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி உள்ளே வருது. என்னன்னா, இந்த ஒவ்வொரு நோடுக்குள்ளேயும் இன்னொரு செக்மெண்ட் இருக்கும். ஸோ இதை 2ஆக பிரிச்சுக்கிறேன். இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நோட்ஸ்லாம், இந்த நோட்ஸ் என்ன வேணால் இந்த பிளாக் ஆஃப் ஒவ்வொரு பிளாக்கும் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, நம்ம
மெமரி எடுத்துப்போம். இப்போ மெமரி வந்து நான் காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மெமரி அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ மெமரி 100ன்னு ஆரம்பிக்குது. ஸோ நான் இன்டீஜர் அட்ரஸிங் அஸ்யூம் பண்ணுறதுனால 4 பைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து 104 இருக்கும், 108 இருக்கும், 112, அப்புறம் 116 இந்த மாதிரி போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 200 வரைக்கும் வச்சுப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 அப்படின்ற வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, இந்த 1 அப்படின்ற வேல்யூ வந்து 100th அட்ரஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் மெமரிக்குள்ளே. அதே மாதிரி இந்த 2 அப்படின்றது வந்து 108க்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இதுவே 3ன்றது 116, 4ன்றது 200ல் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இல்லை, மெமரியில தள்ளி தள்ளி இருக்குது. இதுவே அரேவாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸ் வந்து அடுத்தடுத்த இடத்துல இருக்கும். 100ல் ஒன்று இருக்கும், 104ல் ஒன்று இருக்கும், 108ல் ஒன்று இருக்கும், 112ல் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் லிங்க் லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் டிஃப்ரென்ஸ். லிங்க் லிஸ்ட்டில் வந்து இந்த எலிமெண்ட்ஸ்லாம் தள்ளி தள்ளி இருக்கும். அப்படி தள்ளி தள்ளி இருக்கும்போது எப்படி நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், இதுக்கு அடுத்து இதுதான் வருது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இந்த 2வது செக்மெண்ட் இந்த பிளாக்குள்ளே வருது. இந்த இடத்துல என்ன இருக்கும்னா, அடுத்த பிளாக், அதாவது இப்போ 1 அப்படின்ற பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக்குள்ள அடுத்த பிளாக் எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நான் இந்த 1 எங்கே இருக்குன்னு நோட் பண்ணிக்கிறேன். இந்த மெமரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ 1 வந்து 100ல் இருக்குது, 2 வந்து 108ல் போட்டிருக்கேன், அதே மாதிரி 3 வந்து 116ல் இருக்குது, அண்ட் 4 வந்து 200ல் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த 2வது செக்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, அடுத்த வர பிளாக் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 108 அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த பிளாக் வந்து 108ல் இருக்குது. ஸோ இங்கேருந்து அதை லிங்க் பண்ணுறோம், அதனால தான் இது லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 2வது பிளாக் வந்து 3வது பிளாக் எங்கே இருக்குன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து 116 இருக்கும், ஏன்னா 116ல் தான் அடுத்த பிளாக் இருக்குது. அதே மாதிரி நீங்களே கெஸ் பண்ணுங்கள், 3rd பிளாக்ல வந்து கடைசி பிளாக் எங்கே இருக்கோ அதோட அட்ரஸ் இருக்கும். ஸோ 200 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு லிங்க் மாதிரி கிரியேட் ஆகும். இந்த லிங்க்ன்றது வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஐட்டம் கிடையாது, அது வந்து ஒரு இமேஜினரி, நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அதை. ஸோ இதுதான் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது. இப்போ வந்து கடைசி பிளாக்கு அப்புறம் எதுவுமே இல்லை இல்லையா, ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு எதுவுமே இருக்காது, நல் அப்படின்றோம். இன்கேஸ் நீங்கள் இன்னொரு பிளாக் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ 4க்கு அப்புறம் இன்னொரு பிளாக் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிளாக்கும் ஆட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இந்த 5 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 300 அப்படின்ற அட்ரஸ் லொக்கேஷனில் இருக்குன்னா இந்த இடத்துல நல்ல டெலீட் பண்ணிவிட்டு 300 அப்படின்னு ஆட் பண்ணிவிடுவோம். 300 அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு இந்த 5ஓட நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து நல்லுன்னு இருக்கும், ஏன்னா கடைசி எலிமெண்ட், கடைசி இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. ஓகே, இதுதான் இந்த லிங்க்டு லிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், பட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம், என்னன்னு பார்த்தோம். இப்போ சில டெர்மினாலஜிஸ் பார்க்கலாம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இந்த பிளாக்லேருந்து இந்த பிளாக் ஒரு லிங்க் பண்ணுறோம்ல, அதை வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து வேல்யூ இருக்கும், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வேல்யூ இருக்குது, செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த நெக்ஸ்ட் பார்ட் எங்கே இருக்குது அப்படின்றத லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த லிங்க் லிஸ்ட் அப்படின்றத ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லிஸ்ட் டாட் வேல்யூ. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட் அப்படின்றது வந்து இப்போது கரண்ட்டாக இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ லிஸ்ட் ஈக்குவல் டு அந்த அட்ரஸ் 100ன்னு வச்சுக்கோங்க, லிஸ்ட் வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ லிஸ்ட் டாட் வேல்யூ அப்படின்றது வந்து 1 இருக்கும். அதே மாதிரி லிஸ்ட் டாட் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட்னா என்ன, அடுத்த எலிமெண்ட் எங்கே இருக்குன்னு பாயிண்ட் பண்ணுறது. ஸோ அடுத்த பிளாக் இருக்கிற அட்ரஸை நோட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல 108. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட், இந்த லிங்க்டு லிஸ்ட்டை எப்படி ட்ராவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு பிளாக்கை மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இந்த நெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து போய் எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து நான் 100ல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போது அந்த லிஸ்ட்டையே வந்து ஈக்குவல் பண்ணி லிஸ்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுடலாம். கரெக்டாக? ஏன்னா லிஸ்ட்டும் ஒரு அட்ரஸ் தான், லிஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டில் உள்ளதும் ஒரு அட்ரஸ் தான். ஸோ இப்போ லிஸ்ட்டை வந்து நீங்கள் லிஸ்ட் டாட் நெக்ஸ்ட்னு மாற்றிட்டிங்கன்னா என்ன ஆகும், 100 இருக்கிறது 100ல் உள்ள நெக்ஸ்ட் வேல்யூவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து வேல்யூ. இப்போது நெக்ஸ்ட்டில் என்ன இருக்குது, 108 இருக்குது. ஸோ இப்போ லிஸ்ட்டு வந்து 108 ஆகிடும். இப்போ நீங்கள் லிஸ்ட் டாட் வேல்யூ அப்படின்னு போட்டிங்கன்னா 2 அப்படின்னு வரும்.
அதே மாதிரி லிஸ்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா 116 அப்படின்னு வரும். ஸோ இவ்வளோ தான் லிங்க் லிஸ்ட்டோட கான்செப்ட். இதை வந்து நீங்கள் வேணுன்ற மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி சேர்த்துக்கிட்டே வரலாம். புதுசாக அரே கிரியேட் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அது வந்து டைனமிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே கே, ஸோ இந்த வீடியோவில் வந்து லிங்க் லிஸ்ட் அப்படின்னா என்னன்றதை சிம்பிளாக பார்த்தோம். அரேக்கும் லிங்க் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அரேன்றது வந்து மெமரியில் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணிட முடியும். ஆனால் லிங்க் லிஸ்ட் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி மெமரியில் வேறு லொக்கேஷனில் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதை லிங்க் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நோடுலையும் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சு அடுத்த பிளாக் எங்கே இருக்குன்றத லிங்க் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுதான் லிங்க் லிஸ்ட். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது வேல்யூஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது அப்படியே டைனமிக்காக பின்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் புதுசாக ஒவ்வொருத்தரையும் ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதை காப்பி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். நீங்கள் இப்போ ஒரு கோடிங் இன்டர்வியூக்கோ இல்லை உங்களோட அல்காரிதம்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்ஸ்க்கோ படிக்கிறீங்க அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 40% கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம பேசிக்கான கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு டெக் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆல்கோதமியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது ஓகே கே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பீஸ் அவுட்.